தேவனே, இன்று என்னை உருமாற்றும். பிப்ரவரி மாதம் 28ஆம் தேதி. அடிமையா குமாரனா? ஒரு அடிமை தன் எஜமானுக்கும் ஒரு குமாரன் தன் தகப்பனுக்கும் ஏன் கீழ்ப்படுகிறார்கள் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? ஒரு வேலையாள் தன் எஜமானின் தண்டனைக்கு பயந்தும் நல்ல பெயர் வாங்கவும் கீழ்ப்படுகிறான். ஆனால் ஒரு குமாரன் தன்னுடைய தந்தைக்கு முழு அன்பினாலேயே செவி கொடுக்கிறான். கீழ்ப்படுகிறான் அடிமை பயத்தையும் கட்டுகளையும் உருவகப்படுத்துகிறது. குமாரன் விடுதலையும் மகிழ்ச்சியையும் உருவகப்படுத்துகிறது. பயம் நம்மை பிசாசுக்கு சொந்தமாக்குகிறது. தேவனோ நாம் இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினால் அவருடைய குமாரரும் குமாரத்திகளுமாக நம்மை மறுபடியும் சிருஷ்டித்திருக்கிறார். நமக்கு தேவனுடைய பிள்ளைகள் எனும் அதிகாரம் உண்டு. நாம் உலகத்தில் இருந்த போது பிசாசின் கொடுமையான ஆளுகைக்கு கீழ் நாம் இருந்தோம். பாவம் என்னும் தூண்டிலில் மாட்டி குற்ற உணர்வு என்னும் சாட்டையால் வாதிக்கப்பட்டோம். தப்பிக்கவே முடியாது என்று பிசாசு உங்கள் மேல் முழங்கினான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றோ கிறிஸ்துவுக்குள் புது சிருஷ்டியாய் இருக்கிறீர்கள். ஆக்கினை இல்லை, குற்ற உணர்வில்லை, பயம் இல்லை. இயேசு கிறிஸ்து கொண்டிருந்த இருதயத்தையும் ஆவியையும் நீங்கள் பெற்றுள்ளீர்கள். அவர் பராக்கிரமத்தின் ஆவியானவர். அடிமையின் களங்கத்தை நீக்கி குமாரனின் உரிமையை உணர செய்கிறார். நீங்களும் ஒருபோதும் உங்கள் ஜெபத்திலே கடவுளே இதை தாரும் என்று பிச்சை கேட்க மாட்டீர்கள். ஆனால் பரலோகத்தில் இருக்கிற பிதாவே, உம்மை சந்திக்க வருகிறேன். கிறிஸ்துவுக்குள் எனக்கு மெய்யாய் சொந்தமானது எல்லாவற்றையும் எனக்கு தாரும் என்று கேட்பீர்கள். அல்லேலூயா. இன்றே அந்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள். ஆமேன். இந்த வார்த்தைகளினால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டீர்கள் என்று நாங்கள் நம்புகிறோம்.